Black edition அப்படிங்கிறது என்ன, அதுக்கு ஏன் இன்னைக்கு மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாமா? நம்ம ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்ஸ் அப்படிங்கிறது Black அப்படிங்கிற கலர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஃபோர்டு வந்து அவங்களுடைய கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சப்பவும் சரி, ஆர் எனி அதர் மேனுஃபேக்சரர் அவங்களுடைய கார்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது Black அப்படிங்கிற கலர்ல தான் கார்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் நம்ம ஊரில் கூட ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து மோரிஸ் கார்களை 1950s காலகட்டத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது Black அப்படிங்கிற ஒரு கலர்ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காஸ்டிங் தான். ஸோ Black அப்படிங்கிறது தான் அன்றைக்கி கொஞ்சம் விலை கம்மியான ஒரு கலராக இருந்தது. அதை தான் வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இப்போது 90s காலகட்டம் 2000s காலகட்டம் வந்தோம் அப்படின்னா எல்லா கார் மேனுஃபேக்சரருமே அவங்களுடைய கார்ஸில் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு 5-6 கலர்ஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு கலராக Black இருந்தது. பட் இப்போது ஒரு மேபி இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்தில் இருந்துன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேண்டமிக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து Black அப்படிங்கிற கலரை எக்ஸ்க்ளூசிவ் கலராக எல்லா பிராண்ட்ஸும் மாற்றிட்டாங்க. ஒரு 6-7 கலரில் அந்த காரை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அதில் இருந்து அந்த Black மட்டும் தூக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த Black அப்படிங்கிற கலருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலிகெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் மக்கள் மனசில் இருக்குது, பையர்ஸ் மனசில் இருக்குது. ஸோ இந்த Black அப்படிங்கிற கலரை ஒரு ப்ரீமியம் வேரியண்ட்டாகவே நம்ம சேல் பண்ணலாம், இந்த கலருக்காக மட்டுமே ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் வந்துட்டாங்க. அதன் விளைவாக இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கார்லையுமே உங்களுக்கு Black இல்லை. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் Black இருந்தது, வென்டோ, வர்னா, எல்லா பிராண்ட்ஸ்லையுமே, மாருதி, ஹுண்டாய் எல்லாத்துலேயுமே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த Black எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறமா எல்லா பிராண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த Black பேஸ்ட் எடிஷன்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் நெக்ஸா அப்படிங்கிற அந்த ப்ரீமியம் ரேஞ்ச் இருக்குல்ல, அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் கார்ஸில் நீங்கள் இக்னிஸில் ஆரம்பித்து கிராண்ட் விட்டாரானுடைய முன்னாடி வெர்ஷன்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு Blackல இருக்கக்கூடிய ஒரு எடிஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மாருதியை தொடர்ந்து டாடா வந்து டார்க் எடிஷன் #டார்க்னு சைடில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி அந்த டார்க் எடிஷன்ஸை வந்து உங்களுக்கு ஹேரியரில் ஆரம்பித்து அப்புறம் நெக்ஸானில் கொண்டு வந்தாங்க, சஃபாரியில் கொண்டு வந்தாங்க. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெல்த் எடிஷன் அப்படின்னு ஹேரியர் சஃபாரியில் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு மேட் Blackல கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கியா வந்து அவங்களுடைய செல்டாஸில் உங்களுக்கு மேட் Black வெர்ஷன்ஸும் கொடுத்தாங்க. ஈவன் எம்ஜி கூட பார்த்தோம்னா Black Storm அப்படிங்கிற எடிஷன் வந்து வச்சுருக்காங்க Black கலருக்கு. அண்ட் ஈவன் மஹேந்திரா கூட விதிவிலக்கல்ல உங்களுக்கு சமீபத்தில் ஸ்கார்பியோனுடைய கார்பன் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் Blackல. ஈவன் XUV 700 கூட உங்களுக்கு அந்த நெப்போலி Blackனு ஒன்று வருது. அதில் கூட இந்த குரோம் இன்சர்ட்ஸ் எல்லாம் கூட இல்லாமல் ஃபுல் ஆல் Black வெர்ஷன் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி இந்த Blackக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத மேனுஃபேக்சரர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க, கன்சியூமர்ஸ் ரெடியாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி அதை ஒரு எடிஷனாக Blackல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்து